ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு எதிராக நானும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு நடத்துறேங்கிற பெயர்ல இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை மிகப்பெரிய அளவு கொண்டாடி கெத்து காட்டிய திருமாவளவன் அவர்கள், ஆனா தமிழ் தேசிய மாநாடுங்கிற பெயர்ல அவர் நடத்தியது மிகப்பெரிய பிளாப் ஆயிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல். அதை உளப்பூர்வமாக உணர்ந்தவர்களால் மட்டும்தான் செயல்பட முடியும். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான கருத்தியல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கான கருத்தியல். அது ரொம்ப முக்கியமா ஈழத்தமிழர்களையும் உள்ளடக்கிய ஒரு கருத்தியல். அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்தியலை சரியா உள்வாங்காம நாங்க பேசக்கூடிய சாதி ஒழிப்பு மட்டும்தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெயர்ல ஐயா திருமாவளவன் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பு சுத்திட்டு வர்றாரு. அதுலயும் சீமான் அவர்கள் பேசக்கூடியது தமிழ் தேசியம் கிடையாது, அது சாதி தேசியம்ங்கிற ரேஞ்சில உண்மையாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானை மட்டம் தட்டக்கூடிய வேலையும் செய்துட்டு வந்தார். கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, இப்போ தவக ஆட்சியிலும் சரி, அவர்களோடு ஒன்றிணைந்து ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய விசிக, ஆட்சியாளர்களை எதிர்த்து மக்களோடு நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து கேலி பேசுறதும் அவர்களை மட்டம் தட்டுறதுமா செய்துட்டு வந்தாங்க. இப்பவும் சீமான் அவர்கள் பேசக்கூடியது தமிழ் தேசியம் கிடையாது, நாங்க பேசுறதுதான் தமிழ் தேசியம்ங்கிற ரேஞ்சில இன்றைய தினம் அவர்கள் ஒரு மாபெரும் மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில நடத்தியிருக்காங்க. அதுல அவர்கள் எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையும் திரட்டியிருக்காங்க. சொல்ல போனா ஐயா திருமாவளவன் அவர்களுடைய 65வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடும் விதமாக தான் இந்த மாநாட்டை அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதுல அவர்கள் வெற்றியும் கண்டிருக்காங்கனாலும் இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி அடைஞ்சா அப்படின்னா அது நிச்சயமாகவே தோல்விதான் அடைஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவர்கள் எப்படி காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து கொண்டு ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு தமிழ் தேசியத்தை பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க தொடர்ந்து எழுந்துட்டு வருது. சோ அந்த ஒரு பாயிண்ட்லயே ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பிளாப் ஆயிடுது. அதை தாண்டி இவர்கள் காட்டக்கூடிய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிறவங்க அனைவருமே பெரும்பாலும் தமிழர்கள் கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது அதுலயும் இவர்கள் ஒரு தோல்வியை தழுவுறாங்க. அதன் பிறகு ரொம்ப முக்கியமா சிங்களர்கள் பெரிதும் வணங்கக்கூடிய புத்தரை இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் திணிக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்துட்டு இருக்காங்க. அதை இந்த மாநாட்டிலுமே வள்ளுவருக்கு இணையா புத்தரை முன்னிலைப்படுத்தி அவர்கள் செய்த செயல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுது. சோ ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயத்தை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னாலே அது தமிழ் தேசியம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்து கொள்ளலாம். சோ இவர்கள் இன்னும் எத்தனை ஆளுங்கட்சியோடு சேர்ந்து எத்தனை தமிழ் தேசிய மாநாடு நடத்தினாலும் ஒருபோதும் இவர்களால் சீமானுக்கு நிகராக தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய காட்சிகள் நமக்கு வெளிப்படுத்துது. நன்றி, வணக்கம்.